அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப மோஸ்டா எதிர்பார்த்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட டிப்ளமோ ஐடி ரிசல்ட் ஆனது வெளியிடப்பட்டிருக்கு. எல்லாரும் சார் என்னதான் வெளியே நேற்று ரிசல்ட் வரல, நீங்க சொன்னீங்க வரவே இல்லை. அவங்க சொன்னது மார்ச் மாசம் தான் போட்டுருக்காங்க. அப்போ மார்ச் மாசத்துல எப்பனாலும் விடுவாங்க. இவங்க என்னன்னா ஃப்ரைடே சார், சண்டே சார், சாட்டர்டே சார், கவர்மெண்ட் ஹாலிடே சார், அதெல்லாம் கிடையாதுப்பா. ரிசல்ட் மார்ச்னா மார்ச் தான் அப்படின்றத தெளிவா அவங்க என்ன பண்றாங்க, டிஎன்பிஎஸ்சி உறுதியளிச்சிட்டாங்க. ஸோ ரிசல்ட் வெளியாயிருச்சு. ஸோ இதுல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன, அதே மாதிரி நான் பாஸா இல்லையா, என்னோட ரிசல்ட்டை எப்படி பாக்குறது, எனக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு தீர்வை நான் சொல்லிடுவேன். ஆனா அதை நீங்க தான் போய் செக் பண்ணணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ் எப்படி பாக்குறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். டைரக்டா நீங்க டிஎன்பிஎஸ்சி ஓபன் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். கிளிக் ஹேர் டு வியூ ரிசல்ட்ல உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுங்க. உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அப்ளிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்னு இருக்கும். அப்ளிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்னு இருக்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல நீங்க அப்ளை பண்ண எல்லாமே இருக்கும். அதுல உங்களுக்கு அதாவது அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், இன்னொன்று யூசர் நம்பர் மாதிரி இருக்கும், இன்னொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதுல டிப்ளமோ ஐடி ரிசல்ட்டுக்கு நேரா அப்ளை பண்ணிருப்பீங்களா, அதுல உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். இது ரிஜிஸ்டர் நம்பர் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ரிஜிஸ்டர் நம்பர் ஹால் டிக்கெட்டோ ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு இதை பார்த்துருங்க. இல்ல சார் எனக்கு ரிசல்ட்டே பார்க்க தெரியல அப்படின்னா தாராளமா நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரிசல்ட் எல்லாருக்கும் பார்த்து சொல்றேன். ஓகே, கிளியரா? வாட்ஸ்அப்ல உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் ஆனா கண்டிப்பா தேவை. முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து சொல்றேன். ஓகே, இப்ப அடுத்த கேள்வி எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னா, நான் பாஸா இல்லையா, எனக்கு இப்படி ரிசல்ட் வந்திருக்கு, இப்ப பிகியூஎம் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்குன்னா அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? சோ அதுக்கு உண்டானதை நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்ப ஒருத்தரோட மார்க் தான் இது. அவர் தமிழ்ல 50 மார்க் எடுத்திருக்காரு, ஜிஎஸ்ல 41.50 எடுத்திருக்காரு. இது மெக்கானிக்கல், அதாவது பிகியூஎம் அப்படின்னு வந்திருக்கு. அவருக்கு பிகியூஎம் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல என்னது, கேண்டிடேட் ஹேட் நாட் செக்யூர்ட் மினிமம் மார்க், அதாவது உங்களோட மினிமம் மார்க் நீங்க எடுக்கல அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப மினிமம் மார்க் எவ்வளவுதான் சார் எனக்கு மினிமம் மார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் மார்க் இங்க இருக்கு பாருங்க. அது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களோட இதுலயே போட்டுட்டாங்க. இதுல நம்மளோட அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் விட்டாங்க பாத்தீங்களா, அதுலயே. அதாவது பார்ட் ஏல நீங்க 60 மார்க் எடுக்கணும். பார்ட் ஏல மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் 60 மார்க்ஸ் எடுக்கணும். சரியா? அதாவது 60 மார்க்ஸ். அடுத்து பார்ட் பில பாத்தீங்கன்னா பார்ட் பியும் பேப்பர் 2 சேர்த்து 135 மார்க் எடுக்கணும். இதுதான் உங்களோட குவாலிஃபிகேஷன் மார்க். ஓசி கேட்டகரியா இருந்தா இது உங்களோட குவாலிஃபிகேஷன் மார்க். இப்ப இங்க இவரோட மார்க் பாருங்களேன். இவரோட மார்க் பாத்தீங்கன்னா இவர் 60 மார்க் எடுக்கல. சோ இப்பயும் அவர் முக்கியம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 118 மார்க் தான் எடுத்திருக்காரு. சோ அதனாலதான் பார்டர் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ். சோ நிறைய பேருக்கு இப்படிதான் வந்திருக்கும். சரி, ஓகேவா? இப்ப நிறைய பேர் கேட்கறது என்ன கேள்வி, அடுத்த கேள்வி என்னன்னா, நான் ஓவரால்ல இத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கேன், கம்யூனிவல்ல இத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு இருக்குமா சார், சான்ஸ் இருக்குமா அப்படின்ற கேள்விதான் அடுத்த கேள்விக்கு வருவீங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலா சொல்லிடுறேன். சரிங்களா? இப்ப நீங்க ஏதோ ஒரு வேகன்சி ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் எடுங்க. இல்லாட்டி என்ன பண்ணுங்க, அந்த அடெண்டம் டிடெண்டம்லாம் விட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அடெண்டம் இதெல்லாம், அதாவது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் உங்களுக்கு வேகன்சி இம்ப்ரூவ் பண்ணி எல்லாம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப இது ரிவைஸ்டு அடெண்டம் பண்ணது. இதுல மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் டிராப்டிங் ஆபீசர், சோ இதெல்லாம் இருக்கு. சோ இதுல இருக்கிறப்ப நீங்க என்னன்னா உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பார்க்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றதான் முக்கியமான. இப்ப நீங்க ஜேடிஓ இருக்கலாம், டிராஃப்ட்மேன். சோ இந்த டிராஃப்ட்மேன் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க வேகன்சி எவ்வளவு இருக்குன்னு நீங்க அனலைஸ் பண்ணி வைக்கணும். பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பா சார் பண்ணி சொல்லுங்கன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி சொல்லுவோம். இப்ப நான் உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நான் சொல்றேன். சோ யார் யாருக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். சும்மா உங்களுக்கு இப்ப ஜேடிஓ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜேடிஓ பப்ளிக் ஒர்க்ஸ் ஸ்டேட். சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல டோட்டல் வேகன்சி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 135 வேகன்சி. இப்ப அவங்க வேகன்சி கவுன்சிலிங் ஓசிவி லிஸ்ட் விடுறது 1:3. சரியா? 1:3. அப்போ 1:3ன்றப்ப ஒரு போஸ்டுக்கு 3 பேரை கூப்பிடுறோம். இப்ப நான் ஜெனரலா சொல்றேன். இப்ப ஜெனரல் கேட்டகரியில 19 வேகன்சி இருக்கு.
அதே மாதிரி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 5 வேகன்சி. இப்போ இந்த ஜெனரல் பிஎஸ்டிஎம் வேகன்சி 5னா இதுக்கு வந்து 15 பேரை கூப்பிடுவாங்க. அப்ப நீங்க உங்களோட ஜெனரல்ல பிஎஸ்டிஎம்ல எத்தனாவது ரேங்க்குள்ள இருக்கணும்? 15 ரேங்க்குள்ள இருந்தீங்க அப்படின்னா, அதாவது பிஎஸ்டிஎம்ல இருங்க, இல்லாட்டி இருங்க, இங்க இருக்கு பாருங்க, பிசி ஓபிசிஎம், இதுவும் பிஎஸ்டிஎம் தான் கொடுத்துருக்காங்களா? ஓகே, பிசி ஓபிசி உமன். இப்ப பிசி வேகன்சின்னு வச்சுக்கோங்க, 7 வேகன்சி தான் இருக்கு. பிசிக்கு 7 வேகன்சி. அப்போ 1:3னா 21 வரும். அப்ப நீங்க 21க்குள்ள இருந்தா உங்களோட சிவி லிஸ்ட்ல வர சான்ஸ் இருக்கு, 21க்குள்ள இருந்தா. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் எப்படி கிடைக்கும்னா, அந்த 7 நம்பருக்குள்ள இருந்தா மட்டும்தான் போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் யாராச்சும் சர்டிபிகேட் ஏதாச்சும் வெரிபிகேஷன் தவறுதலா இருக்கு, இந்த மாதிரி இருந்தாலும் அடுத்து வரவங்களுக்கு 8வது வரவங்களுக்கு வேகன்சியே கிடைக்கும். இல்லாட்டி அந்த 7 பேருக்கு தான் கன்ஃபார்மா கிடைக்கும். உங்களோட கம்யூனிட்டிக்கு எவ்வளவு வேகன்சி அப்படின்றத பாருங்க. ஓவரால் ரேங்க் எவ்வளவு அப்படின்னு பாருங்க. இப்போ ஓவரால் ரேங்க் 7 இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓவரால் ரேங்க் நான் 15ல இருக்கேன் அப்படின்னா உங்களோட சிவி லிஸ்ட்ல வரும். ஆனா வேகன்சி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. சரியா? அதே மாதிரி கம்யூனிவல் ரேங்க்கும் முக்கியம். ஓவரால் ரேங்க்னா ஜெனரல்லையும் வந்துடும். கம்யூனிவல் ரேங்க்ல இப்ப 7வது இடத்துல இருக்கீங்க, பிசிக்கு நான் 7வது இடத்துல இருக்கேன், அப்ப நீங்க செலக்ட் ஆயிருவீங்க. இல்ல சார் பிசிலேயே நான் 10வது இடத்துல இருக்கேன்னா கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட் மாறி. ஸோ இப்படிதான் நீங்க பார்க்கணும். சரிங்களா? இப்படிதான் நீங்க பார்க்கணும். தயவு செய்து ஒவ்வொன்றையும் நீங்க பாருங்க. சார் இதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, அதுக்கு நீங்களே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்றது தயவு செய்து அனலைஸ் பண்ணுங்க. உங்களோட கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இதெல்லாம் நீங்களே பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி ரிசல்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ வேற எது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? வேற எது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செக்யூர்டு மினிமம் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சில பேருக்கு வந்து டீம்டு ஃபார் நாட் வேல்யூவேஷன், டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன்னா நீங்க ஏதாச்சும் பேப்பர் 1லயோ பேப்பர் 2லயோ அதாவது ஓஎம்ஆர்லயோ எதுலயோ உள்ள தவறுதல் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். சரியா? ஓகேவா? ஸோ ஓவராலா நம்ம வீடியோக்கு தான் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தீங்க. இன்னைக்கு வந்து நான் வெளியே போயிட்டோம்ன்ற காரணத்தினாலதான் சில லேட் ஆயிடுச்சு. மற்றபடி உங்களுக்கு பக்காவா எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீங்க பாஸா இல்லையான்னு பாத்துக்கோங்க. எப்படி பாக்குறது அப்படின்றது நீங்களே பாத்துக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.